நாரதரை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. இதைக் கண்ட நாரதர், கிருஷ்ணனது புத்திரனாக இருந்தும் பெரியோரிடம் வினயமில்லாது இருக்கிறான் இவனுக்கு யான் வினயத்தை கற்பிக்க வேண்டும் என்று எண்ணினார். கிருஷ்ணனிடம் வந்தார். பரஸ்பரம் தக்க மரியாதை செய்து ஆசனத்தில் அமர்ந்தார்கள். யோகக்ஷேமங்களை விசாரித்த பின் நாரதர் இவ்வாறு கூறினார். கிருஷ்ணா, உமது 16,000 மனைவிகளும் உமது புத்திரனான சாம்பனையே விரும்புகிறார்கள். அவர்கள் மீது குறை கூறுவதற்கு இல்லை. சாம்பனது அழகு அத்தகையது. தாமரை கண்ணனை யவ்வனமும் அழகும் சேர்ந்து மாதாவின் மனத்தை கூட மயக்குகின்றது. சராச்சரம் நிறைந்த மாநிலத்தில் அவனது அழகிற்கு ஈடு எதுவும் இல்லை. ஆதலால் சாம்பனை பார்த்து கொண்டிருந்தாலும் போதும் என எண்ணுகின்றனர் என்று கூறி முடித்தார்.